மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நிறைவுற்றுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். அது குறித்து தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் பழனிசாமி தனது வாக்கினை பதிவு செய்தார். சாமானியர்களைப் போல சாதாரணமாக வாக்குச்சாவடிக்கு நடந்து சென்ற அவர் நீண்ட வரிசையில் மக்களோடு மக்களாக நின்று வாக்களித்தார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி பெரியகுளம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை தேனாம்பேட்டையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் சென்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தேர்தல் என்பது இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களை எல்லாம் விட ஒரு முக்கியமான தேர்தலாக அமையப் போகிறது. காரணம் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், ஏன் சில இடங்களில் அதையும் தாண்டி வாக்குகளை வாங்குவதற்காக விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் மீறி அந்த நோட்டுகளுக்கு அடிபணியாமல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அமையப் போகிறது. உடல்நிலை சரியில்லாத போதும் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் தனது வாக்கை பதிவு செய்தார். பாஜக தமிழக தலைவரும் தூத்துக்குடி தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் வாக்களித்தார். இதேபோன்று சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடி அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி தனது தாயுடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடியில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் முதல் வாக்காளராக தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என கூறினார். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வாக்களித்தார். தனது மகள் ஸ்ருதிஹாசனுடன் வாக்குச்சாவடிக்கு வந்த அவர் வரிசையில் நின்று வாக்களித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் அங்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வாக்களித்தார். அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது வாக்கை பெசன்ட் நகர் வாக்குச்சாவடியில் பதிவு செய்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதாவுடன் வந்து வாக்களித்தார். அதேபோன்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சாலிகிராமத்தில் வாக்களித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.